வணக்கம் நேர்களே, அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த மாதம் புராஸ்டேட் கேன்சர் விழிப்புணர்வு மாதம். அதனால இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புராஸ்டேட் கேன்சர் பத்தி நிறைய விஷயங்களை பேச இருக்கோம். இது குறித்து பேசுவதற்காக டாக்டர் ஸ்ரீவத்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர், ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பல விதம் இருக்குது. இதில் ஆண்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னா என்ன டாக்டர்? ப்ராஸ்டேட் அப்படிங்கிற கிளாண்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அக்சசரி செக்ஸ் கிளாண்டுன்றது. செமனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த செக்ரீஷன், அதுக்கு ஸ்பெர்முக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுக்கெலாம் கொடுக்க வேண்டிய அந்த செக்ரீஷன்ஸ் தான் ப்ராஸ்டேட் செக்ரீட் பண்ணுது. இது ஆண்களுக்கே உரித்தான ஒரு கிளாண்டு. இது பெண்களுக்கு கிடையாது. இது என்ன ஆகும்னா உங்களுக்கு நாளடைய வயசாக அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயிட்டே வருது. அதனுடைய சான்சஸ், அது வளரத்துக்கான சான்சஸ் அதிகமாகுது. இப்போது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் பிகமிங் டு பி த நம்பர் 2 கேன்சர் ஆஃப்டர் லங் அண்ட் ஹெட் அண்ட் நெக். அப்புறம் நம்பர் 2 கேன்சராக உருமாறிட்டு வருது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாங்கிவிட்டி, அதாவது நம்மளுடைய லைஃப் இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர், 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர். நம்மளுடைய லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆக அந்த கேன்சருடைய இன்சிடென்ஸும் அதிகமாக பார்க்குறோம். ப்ளஸ் அவேர்னஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக we are finding more and more cancers. ஓகே டாக்டர், இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல டாக்டர், என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும் இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு? உங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 60 வயசுக்கு மேலே இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். இது நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ப்ராஸ்டேட் ஆர் நான் கேன்சரஸ் என், அதாவது கேன்சர் அல்லாத இன்க்ரீஸ் இன் தி கிளாண்ட். இதனால என்ன ஆகணும், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாவே 60 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் கொஞ்சம் யூரினரி கம்ப்ளைண்ட் வரும். அதாவது அவசரத்தன்மை, அடிக்கடி யூரின் போகிறது, நைட் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது, யூரினுடைய ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருக்குது, யூரின் போய் முடிச்சப்புறம் மிச்ச யூரின் தங்குற மாதிரி இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் குவைட் காமன் இந்த ஏஜ் குரூப்பில். இது வயசானாவே அந்த ப்ராஸ்டேட் உருமாறதுனால டெஸ்டோஸ்டிரானுடைய வேல்யூ வேரி ஆகிறதுனால இந்த உருமாற்றம் நடக்கும். இது கேன்சர் தான் அப்படின்றது கிடையாது. இது நார்மலாகவும் இருக்கலாம். இட்ஸ் கால்ட் அஸ் அ பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா. பினைன்னா மெலிக்னன்ட்டுக்கு ஆப்போசிட், கேன்சர் அல்லாத அப்படிங்கிறது பொருள். இந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு 10 பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறது தான் யூராலஜிஸ்ட் ஆர் யூரோ ஆன்காலஜிஸ்டோடைய வேலையை. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது சில டெஸ்ட் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க எப்படி ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எனி கேன்சர் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டெஸ்ட் இருக்கணும், பை விச் உங்களுக்கு சீக்கிரமும் கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் எல்லா டெஸ்ட்டும் பண்ண தேவை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு யூராலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு யூரோ ஆன்காலஜிஸ்ட்டோ அந்த பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் எங்கே பிளேஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மலை இதுக்கு மேலே பிளேஸ்டாக இருக்குது, மலை குடலுக்கு மேலே. அது வழியாக நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய கேரக்டர், அதாவது அதனுடைய ஒரு மாற்றம் நம்மளுக்கு ஒரு சைடில் ஃபீல் ஆகும். அதை வச்சு அது கேன்சராக இருக்குமா இருக்காதாங்க ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது சீரம் PSA அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். இது ஒரு டியூமர் மார்க்கர். டியூமர் மார்க்கர்னால் என்னென்னா ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் மூலமாக அந்த கேன்சர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கருவி. இந்த PSA டெஸ்ட் பிளட்டில் பண்ணோம். இது ஒரு சிம்பிளான நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த லேப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க. இது ஒரு நாட் வெரி காஸ்ட்லி டெஸ்ட் ஆல்சோ. இது பண்ணுறதன் மூலம் இந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். பட் இதனுடைய நார்மல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 நானோகிராம் பர் டெசிலிட்டர். இதுக்கு கீழே இருந்தால் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இதுக்கு மேலே இருந்தால் 100% கேன்சர் இருக்குமா அப்படியும் கிடையாது. அகெயின் த கிளினிஷியன் ஹேஸ் டு அசஸ். இது ஃபர்தர் டெஸ்டிங்க்கு தேவையான ஒரு கருவி தான். அதாவது ஃபர்தராக நம்ம இதை எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்க நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த டெஸ்ட்டே தவிர, ஐயோ 4க்கு மேலே இருக்குது உடனே எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அவங்க எடுக்கிறாங்க, கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் கூட இருக்கா டாக்டர் இதில்? எல்லா கேன்சருக்குமே ஸ்டேஜஸ் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டேஜ் வேர்ல்டு வைடில் கொடுத்துருக்க TNM ஸ்டேஜிங். TNM அப்படின்னு கேட்டிங்கன்னா T ஃபார் டியூமர், N ஃபார் நோட்ஸ் அண்ட் M ஃபார் மெட்டாஸ்டாசிஸ். டியூமர்னா அந்த கட்டி, அந்த கட்டியோட சைஸு, லொக்கேஷன், அது வெளியில் வந்திருக்கா அதெல்லாம் பொறுத்து ஒரு 1 2 3 4ன்னு இருக்கும். நோடுனா நெறி கட்டி இருக்குன்னு
சொல்லுவாங்கல்ல, இப்போ காஃப் கோல்லாம் வந்தால் இங்கே கூட நெறி கட்டியிருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு நெறி கட்டின ஒரு இது இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. அது வந்து என்லார்ஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. எம்ங்கிறது வந்து மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ்னால் அது வந்து வெளியில் பரவிருது. அந்த வெளியில் பரவுனது எங்கெல்லாம் இருக்குது அதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மூணுத்தோடைய காம்பினேஷன் தான் வந்து அந்த ஸ்டேஜிங் சொல்லுவோம். அதில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்னு இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, 2 வந்து அந்த அந்த வாட் எவர் ஆர்கன், எனி கேன்சர் ஃபார் தட் மேட்டர், பிரெஸ்ட் கேன்சர் ஆகட்டும் எதுவாக ஆகட்டும், அந்த ஆர்கனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கேன்சர் வந்து ஸ்டேஜ் 1 and 2. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அந்த ஆர்கனை சுற்றி இருக்கிற இடத்துக்கு மட்டும் பரவி இருக்குது. ஸ்டேஜ் 4 வந்து அந்த ஆர்கனுக்கு வெளியில், அதாவது இதுக்கும் அந்த ஆர்கனுக்கு சம்மந்தமே இல்லாத ஆர்கன் லைக் லங்கு, பிரெயின், அந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆயிருந்தால் அது வந்து ஸ்டேஜ் 4. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 and 2 இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி கியூரபிளாக இருக்குது. ஸ்டேஜ் 3 டிபெண்டிங் ஆன் என்ன டைப் ஆஃப் கேன்சர் பொறுத்து இருக்குது. ஸ்டேஜ் 4 ஜென்ரலாக வந்து மேனேஜபிள், பட் கியூரபிள் வந்து கஷ்டம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் சொன்னீங்க 60 வயதிற்கு மேற்பட்டோர் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமா இல்லை எப்படி டாக்டர்? ஸோ ஜென்ரலாக வந்து இட் இஸ் நாட் அ ஜெனட்டிக் ப்ராப்ளம். இது வந்து ஒரு ஏஜிங் உடைய ப்ராப்ளம். நம்ம வாழ்க்கை வாடுற காலத்தில் அக்யூமுலேட் ஆகிற மியூட்டேஷன், அதாவது அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதுனால அது வயசாகிறப்போ அது பிரதிபலிக்குது. பட் அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காக வரவே முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் வந்து நாங்கள் 40 வயசுலலாம் கூட ப்ராஸ்டேட் கேன்சர் பார்க்குறோம். அதெல்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். உங்களுடைய அப்பாக்கோ இல்லை அங்கிள், அந்த மாதிரி ஃபாதர்ஸ், brothers and all those things, you can have an increased risk of prostate cancer. 25 to 33% இன்க்ரீஸ் ஆகுது ரிஸ்க். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி தான் கேட்கும் பக்கத்தில் இப்போ நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுறோன்னா பிரெஸ்ட் கேன்சர் ஹிஸ்ட்ரி இந்த மெட்டர்னல் சைடு, அதாவது அம்மா சைட்லேயோ இல்லை ஆண்டிக்கோ பிரெஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா தட் ஆல்சோ புட்ஸ் யூ அட் அ ஹையர் ரிஸ்க் ஃபார் ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கான இன்க்ரீஸ் வந்து ரிஸ்க் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா BRCA1, BRCA2 நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரெஸ்ட் கேன்சர் மியூட்டேஷன். அது வந்து பையனுக்கு அவங்கக்கிட்டேருந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது தட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் prostate cancer. So family history is very very important. History of tumor, நான் சொன்ன prostate tumor இல்லை breast tumor அதெல்லாம் இருந்துச்சுன்னா you are at a slightly higher risk than normal population. But otherwise 60 வயசுக்கு மேலே தான் நாங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சொல்கிறதே வந்து 60 வயசுக்கு மேற்பட்டவங்க பண்ணால் போகிறோம். அன்லெஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பாசிட்டிவாக இருந்தால் அப்போ நீங்கள் 40 வயசுலேயே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங். ஓகே டாக்டர், இப்போ இது வரத்துக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன டாக்டர்? ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஏஜிங் ப்ராசஸ் தான் காரணம். இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்தது, நான் வந்து புகை பிடிக்கல, நான் வந்து ஆல்கோஹால் எடுத்துக்கல, ஏன் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் கேட்குறாங்க. பட் இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஏஜிங் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து சின்ன வயசில் யூனோ தெர் ஆர் லாட் ஆஃப் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது, தெர் ஆர் லாட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஏஜ் காசஸ் அ ஸ்மால் சேஞ்சஸ் இன் யோர் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ உருமாறுற டைமில் அது ரிப்பேர் சரியாக ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி இட் டர்ன்ஸ் இன்டு அ கேன்சர். அண்ட் தட் இஸ் ட்ரூ ஃபார் எனி கேன்சர் ஃபார் தட் மேட்டர் அஸ் வெல். சில கேன்சர்ஸ் தான் வந்து டைரக்ட் கோரிலேஷன் வித் ஸ்மோக்கிங் அண்ட் அதர் ஹேபிட்ஸ்லாம் இருக்கே தவிர ப்ராஸ்டேட்டுக்கும் இருக்குது. தெர் இஸ் அ இன்க்ரீஸ் ரிஸ்க் வித் ஸ்மோக்கிங். பட் அதுதான் ஒரே காரணம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பல்வேறு காரணங்களுடைய அடிட்டிவ் வேல்யூனால உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சரோட ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபார் ஏஜே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனாலும் 80 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து உள்ள இண்டோலன்ட் கேன்சர்னு சொல்லுவோம். அதாவது கேன்சர் அது சும்மா உட்காந்துட்டு இருக்கும் உள்ள லோ கிரேடாக. ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர் மற்றும் அதை பொறுத்த மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கேன்சர் வீரியம் இருக்குது. அதாவது வந்து இட் கேன் பி அ வெரி லோ கிரேட் டியூமர், அதாவது உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம், ஸ்ப்ரெட் வருஷக்கணக்கில் அப்படியே போகலாம் ஸ்ப்ரெட் ஆகாமல். அதே சமயம் ரொம்ப அக்ரெசிவாக ஸ்ப்ரெட்டாக இமீடியட்டாக அது பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் கேன்சர். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பயாப்சி பண்ணி அதனுடைய கிரேடுன்னு சொல்லுவோம். நான் இப்போ வந்து ஸ்டேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, இப்போ கிரேடுங்கிறது வந்து அதனுடைய டிஎன்ஏ உருமாற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ லோ கிரேடுன்னு ஒன்று இருக்குது, ஹை கிரேடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹை கிரேட் இஸ் டேஞ்சரஸ், வெரஸ் லோ கிரேட் இஸ் ஜென்ரலி நாட் ஸோ டேஞ்சரஸ். ஓகே டாக்டர், இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ணணும் அவங்க லைஃப்பில்? ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பண்ணும்போது அதுக்கே உரியான சைடு எஃபெக்ட் அதெல்லாம் இருக்கும். பட் அது தாண்டி அது க்யூர் ஆகும்போது யூ கேன் கோ பேக் டு யுவர் நார்மல் லைஃப். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஐ ஹேட்
ஒரு 90 வயசு பெரியவர் இருந்தார். அவருக்கு வந்து ரீசெண்டாக அவங்களுடைய பிரதர் இன் லாக்கு வந்து லிவர் கேன்சர்லாம் இருந்ததுனால அவரும் செக்அப் பண்ணிக்கிட்டாரு. PSA அதிகமாக இருந்துச்சு. வி டிடெக்டட் ப்ராஸ்டேட் கேன்சர் அண்ட் ஆல். ஸோ வி டிட் ஆப்ரேஷன். அது வந்து லோக்கலைஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம். நவ் he has gone back to playing tennis after 3 months. So that is as normal as you can get. The important point in all this is ஏர்லி டிடெக்ஷன். அதாவது எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அப்போ வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியராக இருக்கும். அண்ட் யூ வில் பி ஏபிள் டு கெட் பேக் டு யுவர் லைஃப் ஆஸ் ஏர்லி as பாசிபிள். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஓகே கேன்சர் வந்துருச்சா அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கே நமக்கு சரியாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. தெர் இஸ் அ செட் டைம் லைன். ஓகே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஏர்லி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2வில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் யூ வில் பி அப்சல்யூட்லி பேக் டு யுவர் நார்மல் லைஃப் லைன், ப்ரொவைடட் மற்ற இதெல்லாம் நல்லா வச்சுக்கணும். சுகர், பிபி அதெல்லாமும் கண்ட்ரோல். அதுக்காக மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் நல்லா வச்சுட்டு இருந்தீங்கன்னா you can definitely go back to your usual life. Okay. They go to US, அவங்க பையனை பார்க்குறதுக்கு போவாங்க, எல்லாமே பண்ணலாங்க. எதுவுமே வந்து இல்லை அவ்வளோதான் வீட்டோட கிடக்கணும் பெட்டோட கிடக்கணும் டெஃபினெட்லி அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. The main purpose of the any treatment for any disease for that matter is having a good quality of life. ஓகே, இப்போ இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒன்று தானா டாக்டர்? Definitely yes. Earlier the disease detection, stage 1, stage 2, it's almost 95% to 100% cure. ஓகேங்களா? அதுக்கு மேலே வர வர ஸ்டில் இட் இஸ் மேனேஜபிள். அதாவது நம்ம கண்ட்ரோலில் வச்சு உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியும். பட் க்யூர்னு எங்களால் டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா வீணோ அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனதுனால க்யூர்னு சொல்ல முடியாட்டா கூட யூ கேன் பி ஆஸ் நார்மல் as பாசிபிள் ஆன் மெடிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் இதனால் உங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக பாதிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜென்ரல் பப்ளிக் ஐடியாவே ஐயோ கேன்சர்னு வந்துட்டாவே அவ்வளோதான், அந்த மாதிரி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி வந்து இப்போ அட்லீஸ்ட் வந்து வி ஷுட் நாட் கெட் லைக் தட். இந்த ஃபியர்னாலேயே நிறைய பேர் வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காமையே இருக்காங்க. ஏன்னா அது ட்ரீட்மெண்ட் வந்து அதோட கொடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எஸ்பெஷலி இந்த படத்துலலாம் கீமோ போட்டோடனே முடி போகிறது அதெல்லாம் காட்டி காட்டி ஸோ பீப்புள் ஆர் வெரி ஃப்ரைட்டன் டு அண்டர்கோ த ட்ரீட்மெண்ட். ஐ எம் நாட் சேயிங் த ட்ரீட்மெண்ட்டுக்கு சைட் எஃபெக்டே கிடையாதுன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக இருக்கும். எனி ட்ரீட்மெண்ட் வில் ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் சைட் எஃபெக்ட் பட் ஆல் ஆர் மேனேஜபிள் அண்ட் கியூரிங் த கேன்சர் வில் லெட் யூ கோ ஆன் வித் யுவர் லைஃப் as normal as possible. நிச்சயமா டாக்டர், அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றியும் கண்டிப்பாக பேசி ஆகணும். எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ப்ராஸ்டேட் கேன்சர் பேஷண்ட்க்கு தரீங்க? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ப்ராஸ்டேட் கேன்சர் பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்டேஜுங்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எப்போ வந்து அந்த கிளாண்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா we have two options. ஒன்று வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த கிளாண்டை எடுத்துறது, இன்னொன்று வந்து அதுக்கு கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலி குட் ஆன்கலாஜிக்கலி, அதாவது கேன்சர் கியூர் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரெண்டுமே நல்ல இது ஆப்ஷன்ஸ் தான். என்னன்னா உங்களுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து ரிமூவல் அதாவது ஆப்ரேஷனுங்கிறது வந்து பெரிய ஆப்ரேஷனாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் ஆர் டேக்கிங் டைம் டு ரிகவர் ஃப்ரம் தட். இப்போ வந்து நாங்கள் பண்ணுற ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொபாட் அசிஸ்டட் ரேடிக்கல் ப்ராஸ்டெக்டமின்னு சொல்கிறோம். அதாவது ரொபாட்டிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரிகவரி பீரியட் வந்து ஹஸ் கம் டவுன் அ லாட். இப்போ ரொபாட்டிக் ப்ராஸ்டெக்டமினா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ரொபாட்டிக் சர்ஜரினாவே என்னென்னு ஒரு டவுட் இருக்குது. நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ரொபாட்டே வந்து ஆப்ரேஷன் பண்ண போகுது, அதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு. ஸோ இந்த ரொபாட்டிக் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து இது வந்து இப்போது கேமிங்கில் இப்போ ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணால் அங்கே மூவ் ஆகலை, அந்த மாதிரி மூவ்மெண்ட் இது தான். இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர் யோர் கண்ட்ரோல். நம்ம என்ன மூவ்மெண்ட் செய்கிறோமோ அது பாடிக்குள்ளே மூவ் ஆகும். பட் என்னென்னா நம்மளுடைய கையுடைய நடுக்கம் அது ரிஃபைன் பண்ணிடும். நம்மளுடைய ஹேண்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, சின்ன ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டம். பட் அதெல்லாம் வந்து சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக அது வந்து அது குறுகலான ஏரியாலையும் வந்து நல்ல ஆப்ரேஷன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து எண்டோ ரிஸ்ட் டெக்னாலஜின்னு இருக்குது. நம்மளுடைய ரிஸ்ட் எப்படி இருக்கும், ஸோ இப்போ நம்ம தையல் எடுக்கும்போது இப்படி திருப்பி எடுக்கிறோம்ல, அதே மாதிரி அதுக்கு வந்து 2 ரிஸ்ட் இருக்குது, ரெண்டு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ யூ கேன் ஆக்சுவலி டூ அ ரொட்டேஷன் ஆஃப் 360 + 270 degrees which humans cannot do. நம்மளால் பண்ண முடியாத ஒரு டேர்னை வந்து அதனால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து எஸ்பெஷலி இப்போ வந்து மேல் பெல்விஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு இடம், ஹார்ட்லி யூ ஹேவ் மச் ஸ்பேஸ். ஏன்னா ஃபீமேல் பெல்விஸ் மாதிரி அது அகலமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரோ குட்டியான ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் அஸ் அ லாட் டு மேக் ஷுவர் அந்த கேன்சரை எடுத்து, ஏன்னா ஒன்ஸ் அந்த ப்ராஸ்டேட்டை எடுத்தால் நம்ம வந்து பிளாடரையும் யூரினரி பேசேஜும் திருப்பி ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் வந்து அதனுடைய 3D விஷன், அதாவது நம்ம யூஸ்வலாக பார்க்குறது வந்து 3 டைமென்ஷனில் பார்க்குறோம். பட் லேப்ரோஸ்கோப்பியில் பார்க்கும்போது 2 டைமென்ஷனாக தான், அதாவது டெப்த் வந்து தெரியாது. பட் இதில் வந்து இந்த டெலஸ்கோப் எப்படி இருக்கும்னா 3 டைமென்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டெப்த்து ப்ளஸ் 2 டைமென்ஷனும் தெரியறதுனால யூ வில் பி ஏபிள் டு டூ அ ப்ராப்பர் சர்ஜரி ஆஃப் ரிமூவிங் த கேன்சர் அண்ட்
reconstructing the passage. So இதுதான் வந்து has become the new gold standard currently. கடந்த ஆல்மோஸ்ட் 2005ல ஆரம்பிச்சாங்க இந்த robotic technology. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 20 years of we have been doing. அதனால் இப்போ வந்து அதனுடைய கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ எல்லா சர்ஜரியுமே வந்து we have a gold standard. அதாவது இதுதான் அதனுடைய பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டூயிங் இட். அதில் robotic prostatectomy has become the gold standard and that should be the ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் எஸ்பெஷலி ஏர்லி கேசஸில். இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சர்ஜரி மட்டும்தான் ஒரு தீர்வா டாக்டர்? அதான் நான் சொன்ன மாதிரி எய்தர் ஆப்ரேஷன் இல்லாட்டா கதிர்வீச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பார்த்தா பயம் இருக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ சுகர் ஹையாக இருக்குது, பிபி ஹையாக இருக்குது, ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் வந்து சர்ஜரி ரிஸ்கி அப்படிங்கிற வரும்போது மற்ற கண்டிஷன்னால தென் வி கேன் கோ ஃபார் கதிர்வீச்சு ஆர் ரேடியேஷன் தெரப்பி. ரேடியேஷன் தெரப்பினா நம்ம வந்து எக்ஸ்ரேவோ இல்லை ஒரு ஒரு எலக்ட்ரானியோ நம்ம வந்து பாடிக்குள்ளே அந்த ஆர்கனை ஃபோக்கஸ் பண்ணி அது வழியாக பாஸ் பண்ணி அது வந்து டிஎன்ஏ டேமேஜ் காஸ் பண்ணி அந்த கேன்சர் செல்லை வந்து சாகடிக்கும். இதில் 2 வெரைட்டி இருக்குது. நார்மல் ரேடியேஷன் இருக்குது விச் இஸ் கதிர்வீச்சு. இது 20-30 வருஷம் நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம் அந்த எக்ஸ்ரே இது. இன்னொன்று வந்து புரோட்டான் தெரப்பின்னு சொல்லுவோம். இப்போ புரோட்டான் தெரப்பினா H+, தட் இஸ் பேசிக்லி ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் தி செல். ஸோ அதில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வெறும் புரோட்டான் மட்டும் வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா அதனுடைய மாலிகுல் வந்து ஹெவியாக இருக்கும். எலக்ட்ரான் இஸ் வெரி லைட், இட் ஜஸ்ட் பாசஸ் த்ரூ லைக் தட். இப்போ ஒரு ஆர்கன் நம்ம வந்து பண்ணுறோன்னா அந்த ஆர்கன் தனிச்சு வந்து பாடியில் இருக்காது, அதை சுற்றி மற்ற ஆர்கன்லாம் இருக்கும். ஸோ நம்ம கதிர்வீச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்கேட்டர் ரேடியேஷன் அதை தாண்டி அது பக்கத்துலலாம் கொஞ்சம் வரதான் வரும். அதுதான் அந்த சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது. பட் புரோட்டானில் என்னென்னா அது ஹெவியாக இருக்கிறதுனால யூ கேன் ஆக்சுவலி டிசைட் எங்கே வந்து அது ஸ்டாப் ஆகணும், பிராக் ஸ்பீக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எண்ட் ஆஃப் த கேன்சர் அப்படின்னா இப்போ இங்கே தான் அது நிற்கணும் அப்படின்னா அது போய் அங்கே நின்றுட்டு இட் வில் ஸ்டாப் த ரேடியேஷன் தேர். ஸோ அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோ இதுவும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபிகசி கேன்சருக்கு ரேடியேஷன் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதே சமயத்தில் மற்ற ஆர்கன்ஸ்க்கு வந்து அந்த ரேடியேஷனோட சைடு எஃபெக்ட் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ரேடியேஷனுக்கு. கேன்சரை கொடுக்குற டோஸ் அதனால தாங்க முடியாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டேட்டுக்கு மேலே யூரினரி பிளாடர் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து மோஷன் போகிற ஏரியா இருக்குது. இப்போ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இது வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கரண்ட்லி ஒன் ஆஃப் த மோர் சேஃபர் மெத்தட் ஆஃப் கிவிங் ரேடியேஷன். கேன்சர் வைஸ் ட்ரீட்மெண்ட் ஒன்றா இருந்தால் கூட சைடு எஃபெக்ட் வைஸ் நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ரேடியேஷன் டைப் ஒன்று சொன்னீங்க, ரொபாட்டிக் ஒன்று சொன்னீங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை வச்சு நீங்கள் பிரிப்பீங்களா எப்படி டாக்டர்? ஸோ நம்ம வந்து இப்போ கேன்சர் வந்து அந்த ஆர்கனில் மட்டும் இருக்குன்னா அந்த ஆர்கனை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ கேன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்கனுக்கு வெளியில் இருக்குது, தட் இஸ் ஜஸ்ட் அவுட் சைட் த ஆர்கன் இருக்குன்னா ஸ்டேஜ் 3 இருக்குது. ஆர்கனை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா தென் அப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து will not be enough, அதாவது அது சஃபிஷியண்ட்டாக இருக்காது அந்த கேன்சர் கியூருக்கு. அப்போ தான் தென் வி கோ ஃபார் அதர் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், மெடிக்கேஷனோ இல்லை கீமோதெரப்பியோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போவோம். இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹார்மோன் சென்சிட்டிவ் கேன்சர்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி ஆண்குறி ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். அது இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு அது குளுக்கோஸ் மாதிரி அந்த கேன்சர் செல்லுக்கு. ஸோ அதை நம்ம கட் ஆஃப் பண்ணோன்னா அந்த கேன்சர் செல் வில் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங். ஸோ அது கான்செப்ட். இந்த கான்செப்ட் வாஸ் டன் பை டாக்டர் ஹக்கின்ஸ். ஹி ஒன் அ நோபல் ப்ரைஸ் ஃபார் தட். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த மெடிக்கல் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு இது. ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டிரானை கட் ஆஃப் பண்ணுற மெடிக்கேஷன் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங். ஓகேங்களா? பட் அது மட்டும் வந்து உங்களுக்கு பத்தாது. ஏன்னா கேன்சர் செல் இஸ் ஆல்சோ வெரி கிளவர். ஸோ அதை கட் ஆஃப் மெடிசன் கொடுத்தவொடனே கொஞ்ச நாள் அதுக்கும் அதை எப்படி எஸ்கேப் ஆகுதுன்ற ஒரு ஐடியா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வி ஹவ் டு கிவ் மோர் மெடிக்கேஷன் அலாங் வித் திஸ் ஆன்டி டெஸ்டோஸ்டிரான். எக்ஸ்ட்ரா மெடிக்கேஷன் கொடுத்தோ இல்லை ரேடியேஷன் வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க சைடு எஃபெக்ட் ஒரு சில இடத்துல இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டு. எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் டாக்டர் இருக்கும்? இப்போ ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அக்யூட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஏன்னா அந்த ஆப்ரேஷன் டியூரேஷனில் வந்து அவருடைய ஹார்ட்டு லங் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் செய்யணும். பட் யூஸ்வலாக வந்து இட் இஸ் தே வில் ரிகவர் ஃப்ரம் இட் ஃபாஸ்ட்டு. மற்றபடி ஹீலிங்க்கு உண்டான அந்த டைமிங்கு அந்த ரெஸ்ட்டு அதெல்லாம் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேட்டர் ரேடியேஷன் இருக்கும்போது கொஞ்சம் யூரினரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் பிளட் இந்த யூரின் இருக்கலாம், மோஷனில் பிளட் வரலாம், அதெல்லாம் இருக்கும். மற்றபடி மெடிக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டேப்லெட் ஃபார்ம்லையோ இல்லை அந்த ஆன்டி டெஸ்டோஸ்டிரான் கொடுக்கும்போது இப்போ டெஸ்டோஸ்டிரான் வந்து நான் சொன்ன மாதிரி ஆண்குரிய ஹார்மோன். ஸோ உங்களுடைய போன் டென்சிட்டி எப்படி ஃபீமேலுக்கு மெனப்பாஸ் வருதோ அதே மாதிரி வி ஆர் காசிங் அன் ஆண்ட்ரோபாஸ் ஃபார் த மேல். ஸோ போன் டென்சிட்டி கம்மியாகலாம், உங்களுடைய கார்டியாக் ஹெல்த்துக்கு வந்து அது வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வி ஷுட் ஆல்வேஸ் கிவ் கால்சியம் அண்ட் அதர் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் த போன் ஹெல்த்து. ஹார்ட்டு இது பிரெயின் எல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பிளட் தின்னர் மாதிரி ஆஸ்பிரின் ஈகோஸ்பிரின் மாதிரி கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப
அவசியம். பட் ஜென்ரலி ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெல் டாலரேட்டட், அதாவது நீங்கள் பார்க்குற கீமோதெரப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கான கீமோதெரப்பி அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் அ வெல் டாலரேட்டட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ப்ராஸ்டேட் கேன்சர். ஈவன் அட் 8, நான் சொன்ன மாதிரி எல்லாமே வயசானவங்க தான் எங்களுக்கு வருது, 8 இயர்ஸ் 70 இயர்ஸ்லாம் தே டூ வெரி வெல் அண்டர் த ட்ரீட்மெண்ட். ஆப்வியஸ்லி பர்சனல் வேரியேஷன்ஸ் இருக்கும், எவ்ரி பர்சன் இஸ் நாட் த சேம், பட் ஜென்ரலி வெல் டாலரேட்டட் ட்ரீட்மெண்ட். அதை எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து வேறு வேறு மாதிரியான ஒரு ஸ்டேஜ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்கள எப்படி நீங்கள் கரெக்டாக அந்த ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறீங்க? எப்படி வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹஸ் பிகம் மோர் ப்ரிசிஷன் ட்ரீட்மெண்ட்டோ அதே மாதிரி ஐ ஆல்வேஸ் பிலீவ் ட்ரீட்மெண்ட் இஸ் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட். ஈச் பேஷண்ட் ஹேஸ் டு பி டெல்ட் ஆன் இஸ் ஓன். இது இப்போ எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டோட இது பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அ ஃபேக்ட்ரி லைன் அப் வேர் யூ டூ த சேம் திங் ஃபார் எவ்ரி பேஷண்ட். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும் வேறு வேறு மாதிரி மென்டல் இஷ்யூஸ் இருக்கும், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவைப்படலாம், தேர் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு சார்ட் அவுட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் வில் பி கேட்டர்ட் அக்கார்டிங் டு ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். அவங்களால எது மேனேஜ் பண்ண முடியும், எந்த சைடு எஃபெக்ட் வந்து இது பண்ண முடியும், அவங்க சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட் கொடுக்கணுமா, ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம கேட்டர் பண்ணுறதுங்கிறது இஸ் ஆர்ட் பை இட் செல்ஃப். ஸோ எவ்ரி பேஷண்ட் வில் கெட் பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் தட் இஸ் ஹவு இட் ஹேஸ் டு பி ஆல்சோ. எல்லாருக்குமே வந்து, அண்ட் ஐ ஆல்வேஸ் சே டு மை பேஷண்ட், மெடிசன் இஸ் நாட் மேத்தமேட்டிக்ஸ், 1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 sadly. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி we have to cater to each patient individually and not as a cluster. நிச்சயமா டாக்டர். இப்போ இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்த ஒரு பேஷண்ட்க்கு வேற ஏதாவது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. as I said, நம்ம இது ஏஜ்டு பாப்புலேஷன் பார்க்கறதுனால dual cancers are very very common. we regularly see 2 கேன்சர் டிடெக்ட் ஆகும். நம்ம வேறு ஏதோ எவால்வேட் பண்ண போய் இன்னொரு கேன்சர் எவால்வேட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட் காமனஸ் தட் we see is colorectal cancer. அதாவது பெருகுடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் நம்ம அதிகமாக பார்க்குறோம் இந்த ஏஜில். செகண்ட் we see is lung cancer, because again lung cancer incidence is the number 1 in India currently due to smoking as well as pollution and all those things. So either end we see commonly along with each other. But yes, usually it may not be, it's not a very common finding, but it is நம்ம பார்க்குறோம் 2 dual cancer இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்த ஒரு பேஷண்ட்க்கு ஹார்ட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லை வந்து சர்க்கரை வியாதி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ரோபோட்டிக் சர்ஜரி பெஸ்ட்டா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறது பெஸ்ட்டா டாக்டர்? ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து பர்சனலைஸ்டான ஒரு டிசிஷன். இப்போ அவங்க வந்து ஜென்ரலாக மற்ற மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ ரோபோட்டிக் சர்ஜரி. இட்ஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன், இது பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம மெயினாக பார்க்குறது வந்து அந்த சர்ஜரியை டாலரேட் பண்ணுற பாடி பலு இருக்கா, அதாவது the body can withstand the surgery, அதுதான் நாங்கள் வந்து அசஸ் பண்ணுவோம். if they can withstand the surgery then they can undergo the surgery. இதுதான் கிடையாது. இதில் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு வந்து சர்ஜரினா எனக்கு பயம், பிளட்டுனா பயம், எனக்கு வேணாம் சர்ஜரி. அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ரெஃபரிங் டு ரேடியேஷன். செகண்ட் வந்து சில பேருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைட்டாக அவுட் சைடில் இருக்குது, இல்லை ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இது வந்து unnecessary risk to take a long surgery and all those things. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு டெஃபினெட்லி ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் effective and good option. It's not a second option கிடையாது. It's a equally best option நான் சொல்லுவேன். டாக்டர், இப்போ இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கணும் டாக்டர்? டெஃபினெட்லி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து வில் டெஃபினெட்லி டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர். இப்போ வந்து உங்களுக்கு உடல் பருமனோ, ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ஆல்கஹால் டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஒரு ஐடியலான ஒரு பிஎம்ஐ வெயிட்டை மெயின்டைன் பண்ணோம். ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே வாக்கிங்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஹை ரிஸ்க் ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் வந்து கம்மி பண்ண முடியுன்றது ப்ரூவன் ஃபேக்ட். டயபெட்டிஸ் கண்ட்ரோல், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசிவ் ஃபேட் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் ஏரியேட்டட் பெவரேஜஸ், அந்த மாதிரி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுறது இஸ் டெஃபினெட்லி வில் கோ அ லாங் வே இன் இது தவிர்த்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்லணுன்னா, இப்போது ப்ராஸ்டேட் கேன்சரோட இன்சிடென்ஸ், அதாவது அதனுடைய பர்சன்டேஜ் இன் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான், சைனா, அதெல்லாம். அதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு தியரி என்னென்னா, க்ரீன் டீ இஸ் ப்ரொடெக்டிவ் அகெயின்ஸ்ட் ப்ராஸ்டேட் கேன்சர். அது எவ்வளோக்கு கன்ஃபார்ம்டாக என்னால் சொல்ல முடியாது, பட் க்ரீன் டீ இஸ் குட் ஃபார் ஹெல்த் அஸ் வெல். ஸோ ஐ டோன்ட் திங்க் ட்ரிங்கிங் 1 green tea per day ஷுட் இது. பட் த மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அண்ட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். அதாவது ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இது டெய்லி எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணுறது. எஸ்பெஷலி நம்ம போகிற 9 to 5 ஜாபில் வி டோன்ட் கெட் அ டைம் டு டூ அ ஸ்பெசிஃபிக் டைம் வைஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அதெல்லாம்
அவாய்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் இதுவாகவே உங்களுக்கு வந்து ஹை கிரேட், அதாவது ஹை ரிஸ்க் ஹை கிரேட் ப்ராஸ்டேட் கேன்சரை கம்மி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நிச்சயமா டாக்டர். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க 40 வயதினர் கூட இந்த ப்ராஸ்டேட் கேன்சரால் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. 60 வயதிற்கு வரக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் எதுக்காக இந்த இயர்லி ஸ்டேஜில் வருது டாக்டர்? ரைட். ஸோ இது வந்து எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸ் ஆன, ஏன்னா நம்ம படிக்கிற காலத்துலேருந்து இது வந்து வயதானவர்களுக்கு வருது சொல்லி when we see young people having this prostate cancer, it is both surprise for us as well. At the same time, அந்த 40 yearsல prostate cancer is very difficult for the patient also to swallow. ஏன்னா அந்த ஏஜில் வந்து சடனாக உங்களுடைய ப்ரைம் ஆஃப் யுவர் லைஃப்பில் இருக்கும்போது உங்களுக்கு சடனாக கேன்சர்னு சொல்லும்போது it really affects the mental makeup, and also it has a slight affection on your sexual function and so many other factors. So இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான். அதாவது உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கில் உங்களுக்கு இன்னெரிட்டட் கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட், நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 39-year-old பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணேன். ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் பண்ணோம், வி குடன்ட் ஃபைண்ட் எனிதிங். ஸோ இஸ் இட் அ கம்ப்ளீட் புது விஷயம் ஒன்று வருதாங்கிறதும் எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம ரேடியேஷன் எக்ஸ்போஷர், என்விரான்மெண்டல் ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் கமிங் டு பிளே. ஸோ இதனால் அது இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறதும் எங்களுக்கு ஒரு தெரியாத விஷயமாக தான் இருக்குது. பட் அகெயின் இட்ஸ் நாட் வெரி காமன். லெட்ஸ் மீ நாட் ஃப்ரைட்டன் எவ்ரிபடி சேயிங் தட் 40 வயசில் ரெகுலராக பார்க்கணும். ஒரு 1 in 100 people we see like that. But again this enters the question that எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. பட் நம்ம 40 வயசில் ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சோன்னா யூ வில் பி ஸ்க்ரீனிங் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் டு டிடெக்ட் தட் ஒன் கேன்சர். ஸோ ஜென்ரலாக ஸ்க்ரீனிங்கிறது when we do in a mass setup, it is only to increase the detection where the incidence is common. நம்ம வந்து எல்லாரும் அப்போ சின்ன வயசுலேருந்தே கூட ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ it doesn't make sense. ஸோ இந்த ரேர் இன்சிடென்ட்ஸுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்க்ரீனிங் 40 வயசுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கிறது சேஃபு. நிச்சயமா டாக்டர். ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ.